உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி, தமிழுக்கு மாசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தசி திதி 10:36 வரை, அதற்கு முதல் பௌர்ணமி, பூர நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10லிருந்து 11 வரை, 12லிருந்து 1 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் அதாவது சற்றுனோட கலர் கோல்டு கலரு, மஞ்சள், பிஸ்கட்டு அந்த மாதிரிப்பட்ட கலரை போட்டுக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் கலர். நீங்கள் சாப்பிட்றது உருளைக்கிழங்கு, மொச்சை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஜோதிட பாடத்தில் ஆயிலி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆயிலி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் மேல் பற்றும் பாசமும் கொண்டவராக இருப்பார். தாயாரோடு அடிக்கடி சச்சரவு செய்வார். சகோதர சகோதரி மேலே பாசமாக இருப்பார். அம்மா கூட அடிக்கடி சச்சரவு செய்பவராக இருப்பார். அதே மாதிரி அவருக்கு பிறக்கக்கூடிய புத்திர புத்திரிகளால் துன்பங்களைத்தான் அனுபவிப்பார். இல்லற வாழ்வில் இடர்பாடு கொண்டவர். அவர் இல்லற வாழ்க்கை அவ்வளவு சுகத்தை அனுபவிக்க மாட்டார். மனைவியோடு கருத்து வேறுபாடு கொண்டவராக இருப்பார். மனைவியை பிரிந்து வாழ்பவராக கூட இருக்கக்கூடும். அரசாங்க ஆதரவு அடைபவராகவும் தாயாதியரின் தொடர்பு உடையவராகவும் இருப்பார். நீதி நெறி, நிர்வாகம், அறநிலையத்துறை சொல்கிறாங்க இல்லையா, அறநிலையத்துறை, மடாலய பணி, பஞ்சாயத்து தலைமை, சாத்திர சம்பிரதாயங்களை நிறைவேற்றுதல், பிரச்சாரம் போன்ற தொழிலால் உயர்படைபவராக இருப்பார். நண்பர்களே, நாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ஒரு அவுட்லைன் 4-5 பாயிண்ட் சொல்லிட்டு போயிருந்தோம் இல்லையா. விரிவாக அலசி ஆராயம் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எவ்வாறு இருந்தது, இந்த நெகட்டிவ் இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி, பாசிட்டிவை அதிகப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத மனக்கவலை அதிகரிக்கிறது. பொருள் நஷ்டம் கூட உண்டாகிறது. மக்களை பற்றிய எதிர்காலமே மனக்கவலைக்கு காரணம். அதுதான் எதிர்காலத்தை பற்றிய பயமே முன்னிற்கிறது. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. அடுத்து ரிஷபராசி. பொருளாதார முன்னேற்றம் ஓரளவு காணப்படுகிறது. மனை, நிலம், வீடு போன்றவை வாங்க, விற்க நல்ல பலன் கிடைக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏகப்பட்ட வழிகள் கண்ணுக்கு புலப்படுகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. நண்பர்கள், விருந்தினர்கள் ஆகிய சுற்றத்தினர் ஆகியோரிடம் சுவையான விருந்து முதலியவை கிடைக்கின்றது. கணவர் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. பொருள் வரத்து ஓரளவு பரவாயில்லை. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குகிறீர்கள். வருமானத்தை புதிய தொழிலில் முதலீடு செய்ய முயற்சிக்கின்றீர்கள். அடுத்து கடகராசி. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நல்ல பெயர், செல்வாக்கு குறைவே இல்லை. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றிலும் நல்ல லாபம் கிடைக்கின்றது. ஆனால் பணச்செலவும் அதிகம் ஏற்படத்தான் செய்கிறது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கின்றது. உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாரும் உங்கள் வார்த்தைகளுக்கு
மரியாதை செலுத்துகின்றனர். அடுத்து சிம்மராசி. ஏதாவது சில்லறை தொந்தரவு வந்து கொண்டே இருக்கிறது. உடல் நலத்தில் கூட சற்று பாதிப்பு ஏற்படுகிறது. பர்டிகுலராக கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொல்லை கொடுக்கின்றன. வாழைக்காய், கொத்தவரங்காய் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத மனத்தாங்கல் உண்டாகின்றது. அடுத்து கன்னிராசி. தனக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களிடம் கூட நாம் பணிந்து செல்ல வேண்டியிருப்பது மனதில் ஒரு விரக்தியை உண்டாக்கின்றது. மேலதிகாரிகளின் சுப்பீரியர்ஸோட கோபத்திற்கு ஆளாக வேண்டி உள்ளது. பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு உண்டாகிறது. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்துவதோடு நண்பர்கள் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. பணவரவு ஓரளவு பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள், சுற்றத்தினர் உங்களுக்கு உதவியாகவே இருக்கின்றார்கள். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட நன்றாகவே செல்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே வருகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. மகிழ்ச்சியாக இன்றைய பொழுது கழிகின்றது. ஸ்பெக்குலேஷன், லாட்டரி, ட்ரேடிங்கு, சூதாட்டம் போன்றவற்றில் ஓரளவு லாபம் வருகின்றது. நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத சமயத்தில் உதவி கிடைக்கின்றது. உத்தியோகத்தில் நல்ல பெயரையே எடுக்கின்றீர்கள். பொருள் வரவு ஓகே, குறிப்பிடும்படி இருக்கிறது. மனைவி மக்களால் கூட மகிழ்ச்சியே உண்டாகின்றது. ஸோ இன்றைய பொழுது நன்றாகவே இனிய பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து தனுசு ராசி. பகைவர்கள் உங்களுக்கு வேண்டாத ஆட்கள், போட்டியாளர்கள் அதிகரிக்கின்றனர். தொழிலில் ஒரு போட்டி, பொறாமை கூட அதிகரிக்கின்றது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி குறைவு உண்டாகிறது. வயிற்றுக்கோளாறு ஏற்படலாம். அடுத்து மகரம். இன்னைக்கு சந்திராசிரம தினம். நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய சமயம் இது. புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். ஈடுபடாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். மனைவி மக்களிடம் கூட யோசித்து பேசுங்கள். ஏன்னா தேவையில்லாத சச்சரவு உண்டாக வாய்ப்புள்ளது. தூர பிரயாணத்தை தவிர்த்து விடவும். அடுத்து கும்பராசி. இன்னைக்கு ஓரளவு பணவரவு பரவாயில்லை. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபம் கிடைக்கிறது. கடன் தொல்லை சற்று குறைகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறுகின்றீர்கள். அடுத்து மீனராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். ஆடல், பாடல், விளையாட்டு, விருப்பமான உணவு வகைகளை ஆர்டர் செய்து சாப்பிடுவது என்று பொழுது இன்பமாக கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் அமைகின்றன. ஓகே, இன்றைய பொழுது இனிய பொழுதாகவே கழிகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.